ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மக்கள் சேவை சால். இன்னைக்கு நம்ம ஒரு சூப்பரான இன்ஃபர்மேஷன் பற்றி தான் பார்க்க போகிறோம். அதாவது மகளிர் உரிமை தொகை திட்டத்துக்கு இந்த மாதத்துக்கான அமௌண்ட் கிரெடிட் பண்ணியிருக்காங்க. அதேமாரி புதிய அப்ளிகேஷன் எப்போது ஓப்பன் ஆகும், இதை பற்றின மொத்த இன்ஃபர்மேஷன் தான் இந்த வீடியோ பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்க. அது மட்டும் அல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. ஓகே, அதாவது தமிழக அரசு சார்பில் கலைஞர் மகளிர் உரிமை திட்டம் வழங்கப்படும் மாதிரி ஒரு திட்டத்தை அறிமுகம் செஞ்சு வச்சிருந்தாங்க. இந்த திட்டத்தின் கீழ் கிட்டத்தட்ட 1,16,00,000 பேர் பார்த்தா பயனடைஞ்சிட்டு வராங்க. இது வரைக்கும் பார்த்தா 9 தவணைக்கான அமௌண்ட்டை மாதம் 15ஆம் தேதி கரெக்டாக வங்கி கணக்கு செலுத்துறாங்க. அந்த வகையில் இந்த மாதம் 10வது தவணைக்கான அமௌண்ட்டை இப்போதைக்கு வங்கி கணக்கில் கிரெடிட் பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரி தான் எஸ்எம்எஸ் இருக்கு, கிரெடிட் ஆனதுக்கான எஸ்எம்எஸ். ஸோ 1000 ரூபாய் பார்த்தா வங்கி கணக்கு கிரெடிட் ஆயிடுச்சு. ஸோ வராதவங்க வெயிட் பண்ணுங்க, மதியத்துக்குள்ள கண்டிப்பாக உங்களுக்கான அமௌண்ட் கிரெடிட் ஆயிடும். ஸோ வெயிட் பண்ணுங்க, பொறுமையாக தான் ஒவ்வொரு வங்கிக்கா பொறுமையாக தான் அனுப்புவாங்க. ஸோ வெயிட் பண்ணுங்க, இன்னைக்கு ஈவினிங்குள்ள கண்டிப்பாக 1000 ரூபாய்க்கான அமௌண்ட் சேர்ந்துடும். எஸ்எம்எஸ் வராதுங்க, டேரெக்டாக போயிட்டு பேங்க்ல என்ட்ரி பண்ணி பாருங்க, அல்லது நெட் பேங்கிங் மூலமாக ஜிபே மூலமாக நீங்கள் செக் பண்ணி பாருங்க 1000 ரூபாய் வந்திருக்கா இல்லையான்றத. ஸோ ஒருவேளை வராமல் இருக்கு அப்படின்னா நீங்கள் ஆன்லைன் மூலமாக கூட செக் பண்ணலாம். ஸோ எப்படி செக் பண்ணலாம் அப்படின்னா, உங்களுக்கு வெப்சைட் இருக்கு பாருங்க, kmut.tn.government.in. இந்த வெப்சைட்ல பொதுமக்கள் உள்நுழைவு அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணதுக்கப்புறம் இதில் போயிட்டு உங்களுக்கான ஆதார் நம்பரை என்ட்ரு பண்ணிட்டு ஓடிபி அனுப்பும் அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணால் நீங்கள் கொடுத்த மொபைல் நம்பருக்கு ஓடிபி சென்ட் ஆகிட்டு இருக்கும். அந்த ஓடிபி என்ட்ரு பண்ணிட்டு கீழே கேப்சா கொடுத்துருக்காங்க, அதை என்ட்ரு பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி தான் ஒரு பேஜ் உங்களுக்கு ஓப்பன் ஆகும், டேஷ்போர்டு ஓப்பன் ஆகும். இதில் ஏற்கப்பட்ட விண்ணப்பம் அப்படின்னு இருந்துச்சுன்னா கண்டிப்பாக உங்களுக்கான அமௌண்ட் சேரும். உங்கள் பேங்க் அக்கௌண்ட்டில் தான் ஏதாச்சும் ப்ராப்ளம் இருக்கும். ஒருவேளை ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னா ரிஜெக்ட்னு காமிச்சிடும். ஸோ இந்த மாதிரி இருக்க சமயத்தில் உங்களுக்கான அமௌண்ட் சேராது. ஏற்கப்பட்ட விண்ணப்பம்னா கண்டிப்பாக உங்களுக்கான அமௌண்ட் பேங்க் அக்கௌண்ட் சேரும். ஸோ நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. நிறைய பேர் பார்த்தா பேங்க் அக்கௌண்ட் கூட ஆதார் கார்டு இன்னமும் லிங்க் பண்ணாமல் இருக்காங்க. அந்த மாதிரி இருக்கவங்களுக்கு உங்களுக்கான அமௌண்ட் சேராது. ஸோ அதையும் நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க, பேங்க் அக்கௌண்ட் கூட ஆதார் கார்டு லிங்க் இருக்கலன்றத. ஓகே, ஸோ இப்போதைக்கு உங்களுக்கான 10வது தவணைக்கான அமௌண்ட் கிரெடிட் பண்ணிட்டாங்க. பேங்க் அக்கௌண்ட் செக் பண்ணி பார்த்து வித்ரா பண்ணிக்கோங்க. அடுத்த கட்டமாக புதிய அப்ளிகேஷன், அதாவது புதிய அப்ளிகேஷன் எப்போது என்பது குறித்து ஒரு 1 மந்த்துக்கு முன்னாடி பார்த்தா தெரிவிச்சிருந்தாங்க. மேலும் 2 லட்சம் பேருக்கு அந்த உதவித்தொகை வழங்கப்பட்ட மாதிரி ஸோ அந்த தேர்தலுக்கு முன்னாடி தெரிவிச்சிருந்தாங்க. அதாவது எப்போ புதிய பேனல் சேர்க்க போறான்னா ஜூன் மாதம், அதாவது இந்த மாதம் அல்லது அடுத்த மாசத்துல பார்த்தீங்கன்னா புதிய பேனலை சேர்ப்பதற்கான அப்ளிகேஷன் வழங்கப்படும் சொல்லியிருக்காங்க. ஸோ அப்ளிகேஷன் ஃபார்ம் பார்த்தா பிரிண்ட் பண்ணி இருப்பதை தெரிவிச்சிருக்காங்க. விரைவில் உங்களுக்கான அப்ளிகேஷனை டிஸ்ட்ரிபியூட் பண்ணிட்டு உங்களுக்கு ஸோ அந்த புதிய அப்ளிகேஷன்ஸ் பார்த்தா அப்ளை பண்ண சொல்லுவாங்க. விரைவில் அதுக்கான ப்ராசஸ் போயிட்டு இருக்கு. நிறைய நியூஸ்ல சொல்லிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இப்போதைக்கு புதுசாக ரேஷன் கார்டு வழங்கிட்டு வராங்க பாருங்க. ரேஷன் கார்டு வரதுக்காக ஸோ நீங்கள் புதுசாக ரேஷன் கார்டு அப்ளை பண்ணிட்டீங்கன்னா நீங்களும் இதுக்கு அப்ளை பண்ணலாம். பட் விரைவில் அப்ளை பண்ணுறதுக்கான ப்ராசஸ் வரப்போது. ஒன்ஸ் இந்த ரேஷன் கார்டு, புதிய ரேஷன் கார்டு பார்த்தா டிஸ்ட்ரிபியூட் பண்ணிட்டாங்கன்னா இதுக்கான இந்த மகளிர் ஸ்கீம் அப்ளை பண்ணுறதுக்கு பார்த்தா அதுக்கான ப்ராசஸ் கண்டினியூ பண்ணிடுவாங்க. ஸோ அப்ளை பண்ணுறவங்க நான் கண்டிப்பாக இந்த புதிய அப்ளிகேஷன் வரும் பட்சத்தில் நான் உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுறேன். அப்போ நீங்கள் இதுக்கு அப்ளை பண்ண பாருங்க. ஸோ புதுசாக 2 லட்சம் பேர் இந்த ஸ்கீம் மூலமாக சேர்க்கிறதா இருக்காங்க. ஆல் த ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக இந்த பிடிச்சி லைக் பண்ணுங்க. அது மட்டும் அல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. அடுத்த ஒரு நல்ல சந்திப்போம். நன்றி, வணக்கம்.